பாவக்காய் என்றாலே கசப்பு தான். பச்சை பாவக்காயில் தான் நிறைய சக்தி இருக்குது. அந்த பச்சை பாவக்காயை வச்சு ஒரு சலாடோடு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சலாடாக கூட எடுக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டோடு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த பாவக்காய் மிகவும் நல்லது. பாவக்காய் ஜூஸாக போட்டு குடிப்பினோம். பாவக்காயில் பலதரப்பட்ட ரெசிபி போட்டிருக்கேன். சலாட்லேயே 2-3 வகை போட்டிருக்கேன். இது இன்னும் ஒரு வகை. இது நிறைய காய்கறிகளோடு சேர்த்து நான் செய்திருக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு நடுவில் இருக்கிற விதையை நீக்கிட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். நல்ல அந்த பொன்னிறமாக வர வேணும். சைட் பக்கம் எல்லாம் ப்ரௌன் ஆகி வர வேணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு சலடாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சில பேர் இதை பச்சையாக கூட சாப்பிடுவோம். அதுவும் ஆரோக்கியம் தான். ஆனால் அப்படி எங்களால் கன்சியூம் பண்ண முடியாது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளணும். இதை பாவக்காய் வயிற்று புழுவுக்கு நல்ல உடம்புல வயிற்று புழு, வயிற்று பூச்சிக்கடி ஏதாவது இருந்து இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாளே சுகம் பெறும். மோஷனோட அந்த புழுக்களோ வயிற்றில் இருக்கிற அந்த தேவையில்லாத எல்லாமே வெளியில் போயிடும். பாவக்காய் அதுக்கு நல்ல உதவி. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் உள்ள பச்சை பாவக்காயில் உள்ளுக்கு நல்லா ப்ரௌனாக வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னாலே அது டீப் ஃப்ரை ஆயிட்டுன்னு அர்த்தம். என்னன்னா மேலே கரும்பச்சியாவே இருக்கும். அது இதை எண்ணெய் வார விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு குக்கும்பரும் பாதி கேரட்டும் எடுத்துருக்கிறோம். இதில் நாங்கள் தண்ணி காய்கறி சேர்க்கிறபடியே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 5 போல் சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் போல் உப்பு, அதோட நான் கொஞ்சம் சீரகம் சேர்க்கிறேன். ஒரு பாதி டீஸ்பூனுக்கு சீரகம் ஜீரணத்துக்கு மிகவும் நல்லது. இதை எந்த சாப்பாடாக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்லது. கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தேசி பொடி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட வேணும். அப்போ தான் இந்த உப்பு புளிப்பு எல்லாமே இந்த எல்லாத்திலும் சேரும். பாவக்காயிலையோ சரி கேரட்லையோ சரி எல்லாத்திலும் சேரும். உங்களுக்கு விருப்பம்னா பச்சை மிளகாய் சேருங்க. நான் சேர்க்கையில் இதையும் சேர்த்துட்டு நல்ல திக்கான தயிர் சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஹங்கர்ட் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. பாவக்காயை இந்த மாதிரி சலாடாக கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட சக்திகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். பாவக்காய் கிழமைக்கு ஒருக்கா சேர்த்துக்கொள்ளுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சேனலில் லாஸ்ட்டாக 2 வீக்ஸுக்கு வீடியோ போடல. ஃபார் த ரீசன் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து கொண்டு இருக்கும். அதுக்காக சேனலை கைவிட்றாங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திப்பேன். Until then, take care, bye. Don't forget to subscribe to our channel FCC French Fry.